ஸோ வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டியூட் தெஃப்ட் வார்ஸ்ல என் தங்கச்சி கூட 1v1 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதோட பிக்கஸ்ட் சாரி கைஸ், ஏன்னா நான் வந்து ஒரு 3 மாதமாக வீடியோ போடல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லை, எனக்கும் எக்ஸாம்ஸ் இருந்தது. கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு எடிட்டிங் வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தோம், எடிட்டிங் பண்ண டைம் இல்லை. ஸோ சாரி கைஸ், பிக்கஸ்ட் சாரி. ஸோ இனிமேல் இன்னையிலேருந்து வீடியோ கரெக்டாக வந்துடும் கைஸ். ஓகே, அதோட ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம சூச்சு ஹாரர் மல்டிப்ளேயர் கேம்ஸுக்கு 2.4K வியூஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அதே மாதிரி இதுக்கும் நிறைய வியூஸ் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. பார்த்துட்டேன் ஒன்று, நான் சாவடிச்சிட்டேனே. ஓகே, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல வியூஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அதை மாதிரி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ நான் அவளை தேடிட்டு இருக்கேன். பார்த்துட்டு உன்னை பார்த்துட்டேன். ஐயோ லேக் ஆகுது கொஞ்சம். சுட்டுட்டு இருக்கேன். ஐயோ கொண்டுட்டா. 2 பேரும் செத்துட்டோம்டா. ஐயோ ஆமாம், நான் செத்துட்டேன்னு பார்த்தா நீனும் செத்துட்டியா? நான் வேற இடத்துக்கு போயிட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம எந்த கேமில் இந்த மாதிரி 1v1 பார்க்கணும்னா டியூட் தெஃப்ட் வார்ஸில் தான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கூட, உங்கள் சிப்ளிங்ஸ் கூட, உங்கள் கசின்ஸ் கூட அந்த மாதிரி நீங்கள் விளையாடலாம். சரி, எங்கேயோ பார்த்துட்டா போல். இருங்க, கிரனேட் போட்டுடலாம். பார்த்துட்டேன். கிரனேட் போட்டேன். சுடு எங்கே அவ? சுடு ஹெட்ஷாட்டே போடு. ஸோ கைஸ், இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி கூட உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் இந்த கேமு. அது மட்டும் இல்லை, இதோட பாட்டு வேணுனாலும் போடுறோம். ஓகே கைஸ், அப்புறமா ஒருத்தர் கமெண்ட்டில் இந்தியன் பைக் டிரைவிங் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக போடுறோம் கைஸ். இப்போ மித்தும் வேணும்னு சொல்லியிருந்தீங்களா? நாங்கள் 3 மித்து இல்லைன்னா 4 மித்து நாங்கள் உங்களுக்கு மித்து பார்த்துட்டு உங்களுக்கு பஸ் பண்ணுறோம் கைஸ். ஓகே, நான் உன்னை பார்த்துட்டேன். நீ என்கிட்ட தானே வர? நான் உன்னை பார்த்துட்டேன். போடு, கண்ணு போடு. சுடா. ஓகே, சுடு. சாவடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் சுட்டாலே நான் செத்துடுறேன். ஏன்னு தெரியல, நான் ஹெட்ஷாட் வைக்கிறேன். அதனால் தலையில் சுடணும். பாப்பா, தலையில் சுட்டால் தான் இதுவாகும். ஓகே, நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். அவள் வருவான்னு நினைக்கிறேன். அவனை பார்த்துட்டேன். எங்கே பார்த்த? எங்கே? பார்த்துட்டேன். அவனை பார்த்துட்டேன். சுடு. ஐயோ சுட்டுட்டேன் ஒன்று. எனக்கு டக்குன்னு அது வச்சோடனே வரல, அதனால தான். ஓகே, இந்த வாட்டி அவளை எப்படியாச்சும் சாவச்சு. பார்த்துட்டேன். அந்த பக்கமாக அந்த ப்ளூ கலரில் பார்த்துருக்கேன். ஸோ அவகிட்ட போய் சுட்டுருவோம். ஓ கைஸ், இது வந்து கொஞ்சம் நெட் லாக் ஆகிருந்தால வெளில போயிடுச்சு கைஸ். உங்களுக்கு திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டேன் கைஸ். ஓகே, இவன் என்ன சுட்டுகிட்டே இருக்கா கைஸ். இந்த ஸ்னோமேன் எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க? இது அன்லிமிட்டட் புல்லட்டா? சரி, உள்ளே வந்துட்டோம் கைஸ். கொஞ்சம் நெட் லாக்னாலே வெளில போயிட்டேன் கைஸ். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேம் போடணுன்னாலும் கேளுங்க, நாங்கள் போடுறோம். ஸோ அடுத்து உங்களுக்காகவே நாங்கள் இந்தியன் பைக் டிரைவிங் போடுறோம். அதுக்கடுத்து நீங்கள் கேட்ட மாதிரியே போடுறோம். ஐயோ, இப்போ நான் தான் கொண்டாங்க கைஸ். ஓகே, அவன் சுட ட்ரை பண்ணா, பட் அவனால் சுட முடியல. சரி போவோம். எங்கே இருக்கியோ தெரியல. நான் பார்த்துட்டேன். அங்கே சைடில் இருப்பான் பார். சைடில் ஓடி வரா கைஸ். பார்த்துட்டு கிரனேட் போடு. உனக்கு சுடுறேன். சுடு. சுட்டு சாவச்சிட்டேன். எப்படி போடா, அதெல்லாம் அப்படி தான். நான் நீ ஸ்பான் ஆன இடத்தையும் நான் பார்த்துட்டேன். ஸ்பான் ஆனே வந்து சொல்லப்போறேன். ஐயோ சரி பாவம் கைஸ், நான் சுட்டுட்டேன். சரி, அடுத்த வாட்டி நான் பண்ணுறேன் பாரு. உன்னை பார்த்துட்டேன். நீ ஸ்பானான இடத்தையே நான் பார்த்துட்டேன். உன்னையும் நான் பார்த்துட்டேன். சாவடிச்சேன் பார்த்தியா? சொல்லல, முன்னாடி இருந்ததுன்னு. சரி ஓகே, நம்ம போவோம். எங்கள் கன்ஃபார்ம் அந்த ஒயிட் பில்டிங்க்கு தான் போவேன். கன்ஃபார்ம் நான் இப்போ பாரு, நான் எப்படி வேணால் அடிப்பேன் உன்னை. உன்னை பார்த்துட்டேன். ஓகே, தூக்கி போடு. கிரனேட் போடு. ஐயோ, எனக்கு என்ன சுடுறியா நீனு? ஆமாம். அப்போ இரு, நானும் சுடுறேன். வச்சுக்கோ. ரொம்ப சுடாதுடா. எனக்கு ஹெட்ஷாட் சாவச்சிட்டேன். இப்போ எத்தனை கில்லு? நான் 4 கில்லு, நீ 1 கில்லா? ஆமாம். போ, நான் நெக்ஸ்ட் மேட்ச் நான் தான்டா ஜெயிப்பேன். பார்க்கலாம். அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். அடுத்த மேட்ச் நான் தான் ஜெயிப்பேன். சரி, இப்போ இந்த மேட்ச்சில் பார்ப்போம். அடுத்த மேட்ச்சில் பார்த்துப்போம். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே,
திருப்பி நீ வந்த இடத்தையே நான் பார்த்துட்டேன். ஓகே சுட்டுட்டே இருக்கேன். இது நானும் சுடுறேன், ஆனால் கரெக்டாகவே வர மாட்டேங்குது. சரி காய்ஸ், இந்த பில்டிங் மேலேருந்து சுடுறதுனால அவளுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம், ஒரு கில் எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிடுவோம் கைஸ். இது செட் ஆகாது கைஸ். அது நம்ம மட்டும் சுட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கைஸ். அதனால சொல்கிறேன். சரி வாங்க நம்ம கீழே போயிடலாம். பாவம் பச்சம் பார்க்குறியா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவனோட சுடுறான் பார். கிரனேடு போட்டாடாவே கிரனேடு. ஐயோ ஆனால் என்கிட்ட ஒன்றும் ஆகலை. இன்னொன்று கிரனேடு. எங்கடா கிரனேடு? எப்படியே எப்படா தப்பிச்ச? எல்லாம் அப்படி தான் பாருண்ணா. தலையில் வச்சா டக்கு டக்குன்னு செத்துருவோம். நீ ஏன் தலையில் வைக்காமல் எங்கேயோ குடிப்பாட்டு அடிச்சிட்ருக்க? சரி இந்த பில்டிங்குள்ளே போக வேணாம் கைஸ். நம்ம வந்து கிரனேடை நம்ம போட்டு பார்ப்போம். எங்கே இருக்கி பார்த்துட்டோம். உன்னை பார்த்துட்டேன் நான். கன் எடுக்க முட்டேன். சுடு 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 சுடு. அவ்வளோதான். என்ன பாப்பா நீ ஈஸியாக தோற்று போயிடுற. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஹெட்ஷாட்டே வைக்க வரல. ஹெட்ஷாட்டை வைக்காத. நெக்ஸ்ட் மேட்ச் நான் எக்ஸ்ட்ரா இது வேறு கொலப்ஸ் ஆகுது. ஹெட்ஷாட் வைக்க எனக்கு பிஸ்டல் நல்லாவே இல்லை. பிஸ்டல் செட் ஆகலை. அப்போ மாற்றிக்க வேண்டியது தானே. அதுக்கு எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. ஏதோ தெரியாமல் ஏதோ பிஸ்டல் கொடுத்துட்டேன். அந்த சைடு இருக்கிற ரோடு வந்துருச்சா? நான் சிங்கிள் பிளேயர் விளையாடி பார்த்துருக்கேன். பட் மல்டி பிளேயர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சிங்கிள் பிளேயரும் போடலாம். ஓகே சிங்கிள் பிளேயர் ஃபுல்லாக விளையாடும். அது ஒரு ஸ்டோரி இருக்கும் கைஸ். ஸோ அந்த ஸ்டோரி மாதிரி தான் விளையாடணும். ஓகே நானே ஃபஸ்ட் டைம் கேட்குவேன். நான் வந்து ஆக்சுவலி படுத்துட்டு உருள மாதிரி இருக்கா. இந்த புதருக்குள்ளே போய் ஒழிஞ்சிடான். ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு ஃபோனில் விளையாடுறோம். 2 ஃபோனில் விளையாடுறோம். அதனால் 2 பேரும் பார்க்கக்கூடாது மேக்ஸிமம். ஸோ அதனால நான் படுத்துருக்கிறது அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தெரியாது தானே உனக்கு? நான் எங்கே இருக்கேன் தெரியும்டா. எங்கே இருக்கேன்? ஒரு ப்ளூ கலர் புல்வெளி மாதிரி. எப்படி பார்த்தேன்? பார்க்கலாம் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? இந்த சைடு திரும்பி இந்த பார்த்தேன். பார்க்கல தானே? உண்மையாக சொல்லு. நீ நான் சொல்கிறத கேட்டுட்டு அவள் சொல்கிறா கைஸ். இல்லை கைஸ். ஓகே எங்கடா இருக்கு? பார்த்துடா கிரனேடா போடு. சாவஸ்டா கைஸ். சரி ஓகே நான் சொன்னேன்ல உன்னை பார்த்து. இது என்ன இடம்டா? அதே இடத்துல தான் இருப்பேன். நான் அவனை பார்த்துட்டேன். என்ன ஏரோப்ளேன் மேலே ஸ்பான் ஆனியா? இல்லையே, இது எங்கே இடம் தெரியலையே. நான் அவனை பார்த்துட்டேன்டா. எங்கே இருக்க சொல்லு பாப்போம். பின்னாடி போ. இது நல்ல இடமா இருக்கே. அப்படியே ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம விளையாண்டு இருந்தது. இது ஆக்சுவலி அதோட பேக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அதனால இங்கே ஒழிஞ்சிக்கலான்னு இருக்கேன். இது வேறு அடிக்கடி வந்துட்டு போயிடு. ஓகே இப்போ முடிஞ்சால் நான் பார்க்குறாளான்னு பார்ப்போம். எங்கடா இருக்க? அதெல்லாம் அப்படி தான் உன்ட்ட சொல்ல மாட்டேன். ஏர்ஷிப் மேலேயா ஸ்பானா? இல்லை எங்கே இருக்க நான் சொல்ல மாட்டேனே. சரி சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல தான் ஸ்பான் ஆகிருக்கணும். எந்த இடம் முஞ்சா கண்டுபிடி. எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த ஏர்ஷிப் கிட்டே தான் ஸ்பான் ஆகிருக்கும். இல்லை அதனால் கண்டே பிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டுபிடிச்சேன்னா ஒன்றும் இல்லை, நீ அவ்வளோதான். ஓகே 28 செகண்ட்ஸ் 27 செகண்ட்ஸ் தான் கைஸ் இருக்குது. சரி நம்ம வெளில போவோம். எதுக்கு அவகிட்ட மறைஞ்சிக்கிட்டலாம் இருக்கிறதுக்கு. சரி வாங்க. உனக்கு அவ்வளோவா இரு பார்த்துக்கிறேன். வெளிலையா? சரி வர இருவா. எனக்கு இவன் பேசுகிறத பார்த்தா ஏர்ஷிப் கிட்ட தான் ஸ்பான் ஆகிருப்பானோ. ஏர்ஷிப் தான் ஒன்றும் இல்லை, நீ பாரு. என்ன சவுண்டே வரல? அப்படிதான் இருக்கும். போக பாகு. என்னது? ஜெயிச்சுட்டேன். ஜி பிரவீன் இஸ் த பெஸ்ட் டியூடு. டான்ஸா பாரு. இது டான்ஸை பற்றியா? கைஸ் சாரி கைஸ், ஒரு சின்ன ஆடு வந்துருச்சு. அதனால தான் இது ஆயிடுச்சு, கட் பண்ணி போட்டேன். ஓகே இப்போ வேறு இடத்துக்கு போகலாமா? இந்த வாட்டி நீ பண்ணுறியா நான் பண்ணவா? நான் பண்ணுறேன். சரி நீனே பண்ணு. ஓகே வெளில வந்துடுவோம். வெளில வாடா. கைஸ் கொஞ்சம் லேக் ஆகுது கைஸ். நான் லாபி தான் கைஸ். இதை நான் கொடுக்குறேன். வந்துருச்சா? ஓகே நீ சொல்லு, நம்பர் சொல்லு. நம்பர் போட்டியா இல்லையா? நம்பர் சொல்கிறேன் போடு. 935 போட்டியா? 33 8 அவ்வளோதான்.
ஓகே ஓகே வந்துட்டியா வந்துட்டேன் ஓகே வந்துட்டேன் ஓகே ஓ ஜிங்கு சக்கடை 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 சாக்கடை வைப்பிட்டு இந்த ஸ்னோவை சுடலாமாடா இது இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த இதில் ஓச்சா சுடலான்னு நினச்சா எங்கே ஸ்பான் ஆயிருக்க நீ அவனை பார்த்துறேன் சிங்கம் களை இறங்கிருச்சு செகண்ட் மேட்ச் நான் தான் வின் பண்ணுவேன் வின் பண்ணிக்கோ நான் எங்கே செத்தேன் நீ வந்து எங்கே செத்துட்ட அது என்னது ப்ளூ கலர் வீட்டுக்கிட்ட நீ எங்கே இருக்க அப்போ நீ கன்ஃபார்ம் ப்ளூ கலர் வீட்டுக்கு மேலே தான் இருக்கு நான் அவனை பார்த்துட்டேன் இங்கே தான் வருவேன் நீ எப்படியா இருந்தாலும் இங்கே தான் வருவேன் இது பார்க்குறேன் எங்கடா வரமாட்டா வந்துட்டா பாரு சுட்டுட்டேன் ஏஸ் சவுண்டே காணும்ல அதே வீட்டுக்கிட்ட ஸ்பான் பண்ணி அது தெரியாது இவங்க அப்படியே புரிஞ்சிக்கலாம் கைஸ் எங்கே ஸ்பான் ஆயிருக்க சொல்ல முடியாதே சுடுறான் பார்த்துட்டேன்டா எங்கே இருக்க முந்தா சொல்லு பார்ப்போம் அந்த குப்பை தொட்டி மாதிரி ஒன்று இருந்தது அதுக்கு பின்னாடி தானே இருக்கு தப்பு நானே வெளில வரோம் உன்ட்ட போய் சொல்கிறேன் பாரு உள்ள வெளில வந்துட்டேன் மேரி கோ ரவுண்ட் எங்கே போனேன் அந்த சைடு போகிறத பார்த்துட்டேன் ஐயோ தப்பான இடத்துல போட்டேன் கிரனைட் தான் வேஸ்ட் பண்ணுறேன் சுட்டுட்டேன் ஐயோ இப்போ எங்கே ஸ்பான் பண்ணியிருக்கேன்னு முஞ்சா கண்டுபிடி நான் எல்லோ கலர் பில்டிங்கில் ஸ்பான் ஆயிருக்கேன் கரெக்டா தப்பு நான் ப்ளூ கலர் வீட்டில் இருந்து பார்க்குறேன் அப்போ தெரியாதாடா தப்பு நான் இப்போ எல்லோ கலர் வீட்டுக்கிட்டே இல்லையே எல்லோ கலர் வீட்டுக்கிட்ட தான் ஸ்பான் ஆயிருக்கேன் இல்லையே எல்லோ கலர் வீட்டுக்கிட்ட தான் ஸ்பான் ஆயிருக்கேன் கன்ஃபார்ம் இல்லை எனக்கு தெரியாதா கன்ஃபார்ம்டா சரி இப்படி சொல்கிறத பார்த்தாலே தெரியுது கன்ஃபார்ம் நீ அங்கே தான் ஸ்பான் ஆயிருக்கேன் கைஸ் கண்டுபிடிச்சிட்டா கைஸ் சரி ஓகே அவைகிட்ட மறைச்சிடுவோம் பார்த்துட்டா ஐயோ சுட்டுட்டேன் ஐயோ பேசுறத பார்த்தாலே தெரியுது செகண்ட் மேட்ச் நாங்கள் தான் வின் பண்ணுவோம்னு சொன்னோம்ல பார்க்கலாம் வா என்ன 2 கிலோ தான் நீ 3 கிலோ தான் எடுத்துருக்க பா காய்ஸ் பின்னாடி போய் இது வச்சுட்டேன் காய்ஸ் சுட்டுட்டானே சே உனக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்காம நீ அந்த பக்கமாக பராக பார்த்துட்டு இருந்தேன்னா சுட தான் செய்வேன் இருக்குதியா நீ சரி இருங்க வெயிட் பண்ண நான் இப்போ எங்கே ஸ்பான் இருக்கேன்னு சொல்ல முடிஞ்சா தெரிலையே எல்லாம் உத்து பாடுறா எங்கே ஸ்பான் இருக்கேன்னு தெரியுது எங்கே ஸ்பான் இருப்பா எங்கே இந்த பக்கமும் பார்க்குறேன் இந்த பக்கமும் நல்ல கண்ணு ஐயோ பார்க்கறதுக்குள்ளே சாப்பிடுச்சிட்டாங்க அதுக்கும் பின்னாடியோட இடத்துல தான் ஸ்பான் ஓகே நீ எங்கே செத்த மஞ்சள் கலர் பில்டிங் மேலே தானே ஆமாம் அப்படி மஞ்சள் கலர் பில்டிங்கில் தான் ஸ்பான் ஆயிருப்பேன் கன்ஃபார்ம் சுட்ட எப்படி மேட்ச் நான் வின் பண்ணுமே வின் பண்ணி முடிஞ்சா பண்ணிக்கோ உன்னை விட நான் நிறைய கில்றா இந்த வாட்டி பார்த்துட்டேன் நான் பார்த்துறேன் எங்கே இருக்கும் அந்த சைடு குண்டு போடுறான் அப்போ அங்கே தான் இருக்கணும் ஓகே பார்த்துறேன் ஐயோ காய்ஸ் சாப்பிடுச்சிட்டே இருக்காளே காய்ஸ் என்ன பண்ணுறது என்ன நான் தான் ஒன்று சாப்பிச்சுனோம் என்ன அதே இடத்துல ஸ்பானாக இருக்க போல இருக்கு எங்கே முஞ்சா கண்டுபிடி வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தாலே தெரியுது அந்த இடத்துல தானே இருக்கேன் எந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் வீட்டுக்கு அந்த காம்பவுண்ட் சைடு பின்னாடி எப்படி கண்டுபிடிச்ச ப்ளூ கலர் வீட்டு மேலே தான் இருக்கேன் ப்ளூ கலர் வீட்டு மேலே இருக்கியா ஓ காய்ஸ் பார்க்கலாம் வாங்க மேலே போய் பார்க்கலாம் ப்ளூ கலர் வீட்டு மேலே இருக்காளா இங்கே நீ இல்லை நீ என் ஃபோனை பார்த்துட்ட உண்மையாக சார் நீ பார்த்தியா இல்லையா ஆமாம் பார்த்தேன் அதுக்கு என்ன சார் நீ பார்க்கக்கூடாது நீ ஏன் பார்க்குற காய்ஸ் இந்த வாட்டி ஒளிஞ்சு விளாடுவோம் சரி ஓகே பார்த்துட்டேன் கிரனேட் அப்படி நான் சுட்டேன் கிரனேட் அப்போ நான் உன்னை கொன்னுட்டேன் எஸ் நான் பார்க்குறேன் இப்போ நீ எங்கே ஸ்பான் இருக்க அதை சொல்ல முடியாது ஐயோ பார்த்துட்டேன் கொண்டுட்டானே போடு காய் செம்ம இது சரி இருங்க நம்ம போய் பின்னாடி தான் ஸ்பான் ஆயிருப்பா போய் பார்க்கலாம் எங்கே ஸ்பான் ஆயிருக்கு என்கிட்ட வந்துட்டான்டா ஐயோ காய்ஸ் இங்கே இல்லை காய்ஸ் அவன் வந்துட்டான் பிளாக் பார்த்துறேன்
ஐயோ சுட்டுட்டேன் கைஸ் பக்கத்துல இருந்தாலும் ஒரு க்ளூ குத்தேன்டா. நான் எங்க செத்த மஞ்சள் கலர் பில்டிங் வந்து அப்போ மஞ்சள் கலர் பில்டிங் கிட்ட தான் ஸ்பான் ஆயிருப்பேன். நான் பார்க்குறேன் கைஸ். பார்க்காத இல்லை எங்க சாவடியோ அங்கே தான் மஞ்சள் கலர் பில்டிங்கில் தான் இருப்பேன். இல்லை இந்த இடத்த உன்னால் கண்டுபிடிக்க முடியாது பாப்பா. அவ்வளோ கஷ்டமான இடம் அது. சரி ஓகே, நானே உனக்காக வரேன். ஓகே ஓகே எங்க வெளில ஸ்பான் ஆயிருக்கியாடா? பெண்ண ஐயோ கொன்னுட்டேன் ஓகே. எங்க இருக்கே இந்த வாட்டி எங்க ஸ்பான் ஆயிருக்கு? இப்போ ப்ளூ கலர் வீண்டா தானே? எனக்கு தெரியாதுப்பா, என் ஃபோனை பார்க்காத. பார்த்துட்டேன்டா. இங்கே கைஸ் இவளுக்கு பின்னாடி வந்து அடித்தாலே இது பண்ணிடுறா. ஸோ அதனால பின்னாடி நின்று அடிப்போம். எப்படி நீ கரெக்டாக ஹெட் ஷாட் வைக்கிறேன்? அதெல்லாம் அப்படி தான், அது கரெக்டாக சுடுறேன். எங்கடா இருக்கேன்? எங்க இருந்து சுடுற? பார்த்துட்டல ஃப்ரெண்டு. நான் இப்போ பார்த்து கன்று வேறு லோட் ஆகுது. கன்று லோடா நான் செகண்ட் எனக்கு கருணாக்கு எது சொன்னாலும் பழிக்கும். செகண்ட் மேட்ச் நான் தான் என்ஜாய் பண்ணேன், ஜெயிச்சிட்டேன் பத்தியா. சரி இரு, நான் உன்னை பார்க்குறேன். எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். டெஃபிட் நான் விக்டரி. உனக்கு டெஃபிட் தானே வந்திருக்கு? ஆமாம். டான்ஸ் போட்டுட்டா ஓப் 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 கம்பம் ஸ்டைல் ஓப் 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 புதகனாய் ஸ்டைல். ஐயோ கைஸ், ஒரு சின்ன ஆடு திருப்பி இது ஆக்சுவலி முடிஞ்சோடனே அது ஆடு போட்டுறானுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆகுது. ஸோ ஓகே, அப்படி நான் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்துட்டேன். ஸ்டார்ட். இப்போ வந்து கோடை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? அது லேட் ஆகிடுது கோடு சொல்கிறதுக்குள்ளே. எனக்கும் ஒரு ஆடு வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இது வந்து ரொம்ப பெரிய மேப்பு. இதில் ஆக்சுவலி நாங்கள் இந்த வாட்டி ஒரு புது மேப் எடுக்கலாம். மொத்தமாக 3 மேப் இருக்குது காய்ஸ். ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருக்கேன், முடிஞ்சா கண்டுபிடுறா பார்ப்போம். நானும் ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருக்கேன். நீ முடிஞ்சா கண்டுபிடி. நீ முடிஞ்சா ஷோ என்னாச்சு? நீ போன வாட்டி இந்த வீட்டில் ஒளிஞ்சிருக்கல ஒரு வீட்டில். அந்த வீட்டில் தான் நான் அதுக்கடுத்து ஒளிஞ்சிருந்தேன். ஓ அப்படியா? ஓகே. பார்க்கலையா நீ? பார்த்துட்டு சொல்கிறாங்க. இவன் முன்னாடி ஒளிஞ்சிருக்கேன்னு பார்த்துட்டு இந்த வீட்டில் தான் நான் முன்னாடி ஒளிஞ்சிருந்தேன் பார்த்துட்டா காய்ஸ். இல்லை காய்ஸ் நான் பார்க்கவே இல்லை காய்ஸ். பார்க்காம எப்படி கரெக்டாக சொல்லுவேன்? இல்லைங்க, நான் வந்து இதுக்கு முன்னாடியே நான் இந்த வீட்டில் தான் ஒளிஞ்சிருந்தேன். போனேன் நாங்கள் சும்மா விளையாடும் போது. இப்போ பார்த்து தானே? உண்மையாக ஒத்துக்க பார்த்தியா? இல்லை பார்க்கவே இல்லை. உண்மையாக ஒத்துக்க உண்மையாக ஒத்துக்கல, பார்க்கல. அப்போ இப்போ வந்திருக்குமே, ஏன் வரல? உண்மையாக ஒத்துக்க பார்த்து தானே? பார்த்து தானே வேணும்னே என் பக்கத்தில் அம்மா பார்க்கல காய்ஸ். பார்த்துட்டேன் நிஜமாக பார்க்கலாம். பின்னாட்டுக்கு வந்து உன்னை சுற்றி சாவச்சிருக்குமே. நீ பார்த்துட்டு எனக்கு தெரியும். நானே ஆறுகிட்ட இருக்கேன், நானே மாட்டிட்டு இருக்கேன். நீ பார்த்துட்டேன் எனக்கு தெரியும். நீ பார்த்துட்டேன். நான் பார்க்கவே இல்லை. நீ பார்த்துட்டேன். உண்மையை ஒத்துக்கோ. சரி ஒத்துக்கிட்டேன், பார்த்தேன் கைஸ். எப்படி இருந்தாலும் இவ பார்த்துடுறா கைஸ். ஒளிச்சு வச்சிருந்தா இது எடுக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடுதா கைஸ். அப்புறம் எப்படி நான் உன்னை சுடல? இன்னும் நீ வேணும்னே சுடாமல் இருக்க. சரி வா, நானே வரலான்னு தான் இருக்கேன். வந்துடுவா, டைம் வேறு முடிய வேணாம் நான் விக்டரியாக வரணும். விக்டரி? ஆமாம்ல, 2 பேருமே சொல்லலைன்னா எப்படி விக்டரி வரும்? யாருக்கு விக்டரி வரும்? அப்படி வெளிலவா? வேணாம், இப்போ 2 பேருமே இது வேணாம். சரி 2 பேருமே வெளில வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு வெளிலையே வர வேணாம். சரி டைம் என்னன்னு பார்த்தா இன்னும் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குது. ஓகே 5 நிமிஷம் அப்புறம் நம்ம 2 பேரும் சாவலைன்னா என்ன ஆகும் தெரியலையா? சப்பா, நான் போர் அடிக்குதாங்க சும்மா நிற்கிறது. நான் வெளியே வந்துட்டேன். போ. ஓகே, அவன் எங்கே இருக்கான்னு தேடு. நான் பேங்க்கில் இருக்கேன், முடிஞ்சால் வந்து பிடிச்சிக்கோ. பாடுறா நான் தானே இந்த மேட்ச் ஜெயிப்பேன். போன மேட்ச் ஜெயிச்சல, இந்த மேட்ச் நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன். நான் பார்க்க வந்துட்டேன். பேங்க் நான் பார்த்துட்டேன். நான் உன்னை பார்த்துனே சுடுறேன் பாரு. ஒன்று சுடுறியா? ஐயோ கம்பம் ஸ்டைல். கம்பம் ஸ்டைல், அது கங்கம் ஸ்டைல். எனக்கு அது வராது. கம்பம் ஸ்டைல்லே வந்து பழகிடுச்சு. சரி பாருங்க கைஸ். கம்பம் ஸ்டைல் இதுவும் நல்லா தானே கைஸ் இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா நாங்கள்
இந்தியன் பைக் டிரைவிங் கேமில் மிட்ஸை பஸ் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லுங்கள். மிட்ஸை பஸ் பண்ணணும்னா எஸ், வேணான்னா நோன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச மிட்ஸ் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நாங்கள் வீடியோ கூட பார்த்துட்டு வந்து மிட்ஸை கூட பிரேக் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி வேணால் பார்க்கலாம். இப்போ நான் ஒன்று சாவடிச்சிட்டேன் போது. ஓ, கன்று மட்டும் கீழே விழுது. ஓகே, இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு. எங்கே இருக்குது அந்த வெல் பில்டிங் இருக்குதியா? ஓ, இப்படி வரணுமா? ஓகே, நான் அப்படியே இப்படி போய் முட்டிகிட்டு இருக்கேன் கைஸ். எங்கே இருக்க? நான் எங்கன்னா பேங்க் நீ இருந்த இடத்துல இருக்கேன். என் பதவி எடுத்துக்கிட்டியா? ஆமாம், உன்னை பார்க்குறேன். உன்னை பார்க்குறேன் என்னை தவிர உன்னை தவிர. நீ பேசுகிற என்னை தவிர உன்னை தவிர. உன்னை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ஸ்ரீவள்ளி பார்வை கற்பூர. பாட தெரிஞ்சா பாடு, பாட தெரிஞ்சா விட்டுரு. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சா நான் பாடுவேன். இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு சாங் போயிட்டுருக்குங்க. அது பேர் என்னது? தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட முடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, நெஞ்சுக்குள்ள பாடி அழகே தானே. சரி, எடுத்தாலே அந்த சந்தர்ப்பம் கைஸ் வருது. எப்பா ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஜிபியு படத்தில் போட்டாங்க. யூடியூப் எடுக்கும் போதெல்லாம் அந்த பாட்டு தான் கைஸ் வருது. ஆமாங்க, செம்ம வேற லெவல் பண்ணி. சரி, ஓகே, இப்போ கேமுக்கு வருவோம். நீ எங்கே இருக்கான்னு பார்ப்போமா? இது எங்கே இருக்க? நான் பார்த்துட்டேன், ஆனால் சுடல. இது நீ எங்கே இருக்கேனே தெரியல. என்ன தனியாக சுட்டுட்டு இருக்கிய? எங்கே இருக்க? பார்த்துட்டானே, கொண்டுட்டல. அப்புறம் கிரனேடு வர மாட்டேங்குது பார்ப்பாங்க. ஓகே, அதான் நான் கொண்டுட்டல. நீ படுத்துட்டு உறிஞ்சிட்டு வர. இல்லை, நான் செத்துட்டேன். நீ செத்துட்டியா? அப்படியே யார் கூட சண்டை போடுறேன்? வெறும் முட்டையாக சண்டை போட்டுட்டு இருக்கேன் நீ. இல்லை, இது மைனஸ் கேஸ் சொல்லிது. ஓகே, டபுள் கில்லு போடு. டபுள் கில். சரி காய்ஸ், இங்கே மேலே என்ன சண்டை போடுறதுலாம் வேஸ்ட்டு காய்ஸ். நம்ம கீழே போய் 1v1 போடலாம். பார்த்துட்டேன். எங்கே அந்த காமன்ஸை விளாண்டேன். வா, முடிஞ்சா என்ன கூட பார்க்குக்கு வா, நாம கூட சண்டை போடணும். பார்க் எங்கே இருக்கு? பார்க்கு வந்துட்டியா? நான் உன்னை பார்த்துட்டேன். வா, இப்போ சீரியஸ் மோட் ஆக்டிவேட்டட். இந்த அதான் காமன்ஸ் பார்க். அது பார்க் மட்டும் தானே தெரியுது. பார்க் போடு, கில்லு, ட்ரிபிள் கில்லு. காய்ஸ் அழுவுறா காய்ஸ், கொள்ளுறேன்னு சொல்லிட்டு அழுவுறா காய்ஸ். பாவம். சரி, இந்த ஒரு வாட்டி கொடுப்போமா? நானா வின் பண்ணி எடுக்கிறேன்டா. முடிஞ்சால் எடுத்துக்கோ. சரி, ஓகே, இவ்வளோ போய் பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. பார்க் வரியா? பார்க் வந்துட்டியா? பார்க்குக்கு தூரமாக இருக்கியா? சரி, பார்க் வராளான்னு பார்ப்போம். எங்கே பார்த்துட்டேன். எங்கே போகிறான்? எங்கே? அந்த சைட் காமன்ஸ் அந்த சைட் போனான். நான் பார்த்துறேன். போடு. அவ்வளோதான். போடு. கைஸ், ரொம்ப சோகமாக இருக்கா. நான் மல்டி கில் எடுத்துட்டேன். ஓகே, இவ்வளோ பார்ப்போம். எங்கே இருக்க? அதே காமன்ஸ் இருந்தாலும் நின்றுட்டுருக்கேனே. எங்கே இருக்கே? அது சொல்ல முடியாது. சொல்ல மாட்டாங்க. ஏம் பண்ண முடியலடா. ஐயோ, கொண்டுட்டா கைஸ். ஏம் பண்ண முடியல கைஸ். டக்குன்னு அவளை வச்சு ஏம் பண்ண முடியல. பக்குடா அவனுக்கு. அதுக்குள்ளே கொண்டு வச்சுல. ஓகே, அவக்குள்ள போவோம். எப்படியும் இந்த மேட்ச். இப்போ ஒரு கிரனேடை வேஸ்ட் பண்ணிட்டியா? இப்போ 2 கிரனேட் எனக்கு ஒன்று போட்டேன், இப்போ ஒன்று வேஸ்ட் பண்ண. அப்போ ஒன்றை 0 கிரனேட்ஸ் தானே இருக்குது. எப்படி சொல்கிறேன்? என்கிட்ட இன்னும் 1 இருக்குது. தப்பு இல்லை, என்கிட்ட இன்னும் 1 இருக்குது. பொய் சொல்லாத மாயம்மா. இருக்குடா. இப்போ என்கிட்ட 2 இருக்குது. ஆமாம், இப்படி செத்ததுக்கப்புறம் வந்து 2 தான் இருக்கும். ஓகே, உங்ககிட்ட எத்தனை கிரனேட்ஸ் இருக்குது? என்கிட்ட 2 இருக்குது. நான் யூஸே பண்ணல இப்போது. ஓகே, டைம் இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. எங்கே இருக்க? சொல்ல முடியாதா? சரி, பார்ப்போம். எங்கே இருக்க? நீ ஒளிஞ்சிட்டு இருந்த வீட்டில் இருக்கேன். அப்போ நீ என்னை பார்த்து தானே? உண்மையை ஒத்துக்கோ. நீ என்னை பார்த்துட்டு தானே? இல்லைப்பா, நீ இப்போ ஒத்துக்கிட்ட தானே? பார்த்துட்டு அவள் பார்த்துட்டா கைஸ். அதனால அதே வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஓகே, நம்ம அந்த வீட்டுக்கு போவோம். எங்கே இருக்கு? டைம் வேறு முடிய போகுது கைஸ். இந்த வீட்டில் தான் நான் ஒழிஞ்சிருந்தேன் ஆக்சுவலி. இப்போ ஓடிட்டியா? வெளில ஓட்டேன். நான் ஜெயிச்சினேன். எப்படியா இருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன். போடா.
G Praveen is the best dude. Okay guys. ஓ கம்பம் ஸ்டைல் Okay guys. Bye. Okay guys. Bye.